Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்குத்தூண் ஜிகர்தண்டான்னு மதுரை உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். குட் பேட் அக்லிலேருந்து தொடங்குற ஓஜி சம்பவம் எந்த மாதிரியான சம்பவமோ பண்ணியிருக்குன்னு நினைக்கிறீங்க? அஜித் வந்து இது வரைக்குமே பல படங்கள் என்ன பண்ணியிருந்தா கூட இந்த படம் வந்து அவருக்கு வந்து எதிர்பார்க்காதமா அவருக்கே ஒரு திருப்பி தந்திருக்கு. இதை வந்து ஆதிக்கு வந்து அஜித்துடைய ஃபேன் பாய். ஸோ அவர் வந்து ரசிகராக இருந்து அஜித் எந்த அளவுக்கு ரசிச்சாரோ, இப்படி எப்படி நல்லா இருக்கும், இப்படி பார்த்தா நல்லா இருக்கும். இதில் வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஏப்ரல் பர்டிகுலர் இங்கே வர்றார். ஓகே, இந்த குட் பேட் அக்லி 10th ரிலீஸ் ஆகும்போது அவர் சென்னையில் இருக்கார். பட் ஃபேன்ஸோட படம் பார்க்குறதுக்கு படத்தோட டீசரோட மேக்கிங்கும் ஷாலினி அவர்கள் பார்த்ததாகவும் என்ன சார் அங்கிருந்து ரிப்ளை வந்துச்சு? இந்த இதுக்கு அவங்க தான் அதுலேருந்து இந்த வெளியிலே வரல ஷாலினி மேடம். அது இந்த படம் வந்து டோட்டலாக அவங்களே பிரமிச்சு போகிறாங்களா, இது உனக்கு பிடிச்சா ஸோ பொதுமக்கள் அதாவது எல்லா லேடிஸுமே பிடிக்கும் அப்படிங்கிறத அவருடைய ஒப்பீனியனாகவும் ஷாலினி சொல்லியிருக்காங்க. ஓகே, கண்டிப்பாக இந்த படம் எல்லாத்தையும் ரீச் ஆகும், நீங்கள் ஹாப்பியாக நீங்கள் வாங்க அப்படிங்கிற ஷாலினி மேம் வந்து ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. வீரதீர சூரன் விக்ரமோட ரசிகர்களுக்கு ரொம்ப நாளாக தீனி இல்லாமல் இருந்துகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு பசிக்கு உண்டான தீனியாக இந்த படம் இருக்க வாய்ப்புகள் இருக்காது. கண்டிப்பாக இருக்குது சார். இது வந்து சாதாரண ஆர்டிஸ்ட் பெஸ்ட் சார். நீங்கள் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் தமிழையே தூக்கி சாப்பிட்டு போகிற அளவுக்கு ஒரு நீங்கள் வந்து அன்னியனில் எப்படி ஒரு அன்னியனை பார்த்தீங்க, வீரதீரன் சூரனில் 2ல் நீங்கள் அன்னியனை பார்க்கலாம். இதே இது ஒன்று வரும், அதில் அம்பியை நீங்கள் பார்க்கலாம். முக்கிய நிலையிலே உடனுக்குடன் குறிஞ்சி வேலையாக தெரிஞ்சுக்கல ஆதன் செயலை டவுன் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட வெங்கி சார் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சரி, இப்போ நான் குட் பேட் அக்லிலேருந்து தொடங்குற ஓஜி சம்பவம் எந்த மாதிரியான சம்பவமோ பண்ணியிருக்குன்னு நினைக்கிறீங்க? அண்ட் குறிப்பாக குட் பேட் அக்லி சில பேர் பார்த்துட்டதாகவும் நல்ல ரெஸ்பான்ஸ் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன நடக்குது சார் அங்கே? என்ன நடக்குது அப்படின்னா சொல்கிறது வார்த்தையே இல்லை. ஓகே, ஓஜி சம்பவம். ஸோ ஒரிஜினல் கேங்ஸ்டர் அஜித் வந்து இது வரைக்குமே பல படங்கள் என்ன பண்ணியிருந்தா கூட இந்த படம் வந்து அவருக்கு வந்து எதிர்பார்க்காதமா அவருக்கே ஒரு திருப்பி தந்திருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு டானா ஒரு கேங்ஸ்டரில் 3 கெட்டப்பில் மாறி மாறி உங்களுக்கு பண்ணி இப்போ ரசிகர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு தீனி போடணும் ஒரு என்ன விரும்புகிறாங்க. 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வர படம் இது. ஸோ துணிவு பண்ணார், விடாமரிச்சு ஒரு ஆம்பிஷன் படம், அதை விட்டுருவோம், லிஸ்ட்டில் சேர்க்க வேணாம்னா. இது வந்து ஸோ பப்ளிக்கும் சரி ஃபேன்ஸும் சரி அஜித் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாங்களோ அந்த லவ் குறையாத அளவுக்கு ஒரு படம் கொடுத்துருக்காரு அஜித். இதை வந்து ஆதிக்கு வந்து அஜித்துடைய ஃபேன் பாய். ஸோ அவர் வந்து ரசிகராக இருந்து அஜித் எந்த அளவுக்கு ரசித்தாரோ, இப்படி நல்லா இருக்கும், இப்படி பார்த்தா நல்லா இருக்குன்றத இதில் வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் அவர் இப்படி தான் நல்லா இருக்கும்னு அந்தளவுக்கு ரசிகர் வந்து ரசித்தாரோ அந்த மாதிரி ரசிகர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அஜித் வந்து வேறு டைப் ஆஃப் கோணலை டோட்டலாக காமிச்சிருக்காரு. இது அஜித்தே வந்து ஆதிக்க கூப்பிட்டு நீ இவ்வளோ திறமை இருக்குன்னு சத்தியமாக நினைக்கவே இல்லைடா அப்படிங்கிறது மாதிரி அவர் கட்டி பிடிச்சி பாராட்டியிருக்காரு ஆதிக்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃபேன் பாயாக இருந்து அஜித்தை வேறு ஒரு டைப் ஆஃப் இல்லை டோட்டலாக காமிச்சிருக்காரு. சாங்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரஜினி சாருக்கு வந்து சூப்பர் எப்படி பண்ணாரோ அந்தளவுக்கு விஷ்ணு இதில் வந்து பட்டையை கிளப்பியிருக்காரு. வார்த்தையெல்லாம் பார்த்தோம்னா ஏதோ ஒரு குறிக்கோளோடு யாரையோ அடிக்கிறது மாதிரியான ஒரு ஃபுல்லாக வேர்ட்ஸ் எல்லாமே. பட் நீங்கள் படம் பார்க்கும்போது யார் அடிக்கிறாருங்கிறது உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. ஸோ அந்தளவுக்கு ஒரு மாஸ்டராக ஒரு பீஸ் ஒன்று பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. சாங்கும் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் இந்த காலர் டியூனாக போயிட்டுருக்கு எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட. ஸோ அந்தளவுக்கு ஃபுல்லாக நல்ல ஒரு வைபாய். அவரும் ரிசல்ட்டு கேட்டார், எப்படி வந்திருக்கு, டீசர் மேக்கிங் போட்டிங்க எப்படி இருக்குது பார்த்துட்ருக்காரு. இருந்தாலும் உங்களுடைய ஒரு ரிசல்ட்டு கேட்கணும்னு சொல்லி ஃபேன்ஸ் எப்படி இருக்காங்கன்னு இங்கேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் போயிருக்காது. ஏப்ரல் பர்டிகுலர் இங்கே வர்றார். ஓகே, இந்த குட் பேட் அக்லி 10th ரிலீஸ் ஆகும்போது அவர் சென்னையில் இருக்கார். பட் ஃபேன்ஸோட படம் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் கம்மி அவர். பட் ஆனால் வர்றாரு, படத்து ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கிறாரு, அவங்க ஃபேன்ஸுக்கு என்ன ஒரு ரிசல்ட் கொடுக்க வர்றாருன்றதை. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த மேக்கிங் வீடியோவும் இந்த சாங்கும் பட்டையை கிளப்பிட்டுருக்கு. இது இல்லாமல் இன்னொன்று கேட்டிங்க, இவங்க அந்த ஒரு 20 minutes டியூரேஷன் வந்து இந்த படத்தை போட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ முக்கியமான ஒரு ப்ரொடியூசருக்கும் தியேட்டர் டிஸ்ட்ரிபியூட் ஓனர்ஸுக்கும் இது வந்து புதுசாக இருக்குது. நீங்கள் வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து கண்ணை மூடிட்டு அழகாக ஒரு சூட் கேஸ் கையில் கொடுத்து பொட்டியை கொடுத்தா பண்ணிட்டு போன ஒரு பீரியடில் இது வந்து என்னமோ புது ட்ரெண்டாக இருக்குது. இப்போ நீங்கள் பணம் பல கோடியில் கொடுத்துட்டீங்க, காமிக்கிறேன், நீங்கள் பார்த்துங்க, திருப்தியாக போய் ட்ராவல் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு 20 minutes படத்தை டியூரேஷன் காமிச்சிருக்காங்க.
பார்த்தவங்க எல்லாமே பிரமிச்சு போய் மிரண்டு போயிருக்காங்க. ஒரு 20 மினிட்ஸே இந்த அளவுக்கு ஒரு படம் இந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்காக அப்படி கூஸ் பம்ப்ஸாக இருக்குன்னா நீங்கள் ஒரு 2.5 hours படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாமே ரொம்ப ஹாப்பியாகி இப்போ தியேட்டர் ஓனும் சரி வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டரும் சரி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இல்லை எனக்கு வந்து பாக்கெட்டை நிரம்பும் இந்த படம் எங்களுடைய தூக்கத்தை வந்து கெடுத்த பல படங்கள் நடுவில் தூக்கத்தை கொடுத்துருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அந்த 20 மினிட்ஸ் வர்ற அந்த டியூரேஷன் படம் தான் அந்த ஓப்பனிங்கே வந்துடும். ஃபேன்ஸும் சரி பப்ளிக்கும் சரி அந்த படத்தை மட்டும் கொஞ்சம் லேட்டாக போய் மிஸ் பண்ணிட வேண்டாம் அப்படிங்கிறத ஒரு கருத்து. அதுக்குள்ளே வந்து அஜித்துடைய டைப் ஆஃப் வியூ என்ன கேரக்டர் என்ன அப்படிங்கிறத டோட்டலாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு மாஸ்டர் பீஸ் இதுலேருந்து என்னென்ன போகுது அப்படிங்கிறது தான். மேக்கிங் வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டூபே படம் ஒரு ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா கலக்கியிருப்பார் உங்களுக்கு ஒரு ஸ்டைல். எனக்கு என்னமோ அந்த ரஜினி சாரை பார்த்தது மாதிரியே இருக்குது. ஜெயிலரில் ஃப்ளாஷ்பேக்கில் வருவாருங்களா அந்த ஸ்டைல் தான் அதில் அஜித் வர்றது மாதிரி டோட்டல் இந்த ஸ்டிக் எடுத்து பேக்கில் வச்சுட்டு சுற்றுறது வாக் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தோம்னா அப்படியே ஒரு ஆக்சுவலாக சொல்லப்போனால் அஜித் சார் வந்து ஒரு ரஜினி ஃபேனாக கூட இருப்பார். சரி, இந்த படம் பார்த்துக்கு அப்புறம் டவுட் இருக்குது எனக்கு. பட் மேபி ஒரு அருமையான ஒரு மேக்கிங், அருமையான ஒரு படம். அஜித்துக்கு ரொம்ப ஹாப்பி. ஃபேன்ஸுகளுக்கு தீனி பொருளுக்கு ஏப்ரல் 10th மிகப்பெரிய ஒரு கச்சேரி இருக்குது. ஸோ ஆர்ப்பாட்டம். சார் நீங்கள் அந்த சொன்ன அந்த 20 நிமிஷம் அதுதான் அந்த ஜெயில் போர்ஷனும் அந்த 20 நிமிஷத்துக்குள்ளே வந்துருதோ இந்த ஃபைட் சீக்வன்ஸ்னு சொல்லியிருந்தீங்க. இந்த ஜெயில் போர்ஷனை யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்படி தான் நம்ம குட் பேட் அக்லி நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக குட்டு பேடு அக்லி அவரே சொல்லியிருப்பார். நம்ம எவ்வளோ தான் குட்டாக இருந்தாலும் இந்த உலகம் நம்ம பேடாக தான் பார்க்குது. ஸோ டைலாக் டெலிவரி அதாவது அந்த டைலாக் டெலிவரியோட மாடுலேஷனே அஜித்துக்கே உள்ள ஸ்டைல் அது. அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் பண்ணால் அவருடைய என்ன கிளாப்ஸ் வரும். ஸோ இந்த கேரக்டரை வந்து டோட்டலாக வந்து அந்த 3 விதமான ஒரு கேரக்டர் வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. இந்த ஜெயில் செட்டப்பு மிகப்பெரிய ஹைலைட் படத்துக்கு. அதெல்லாம் தான் அஜித் யாருங்கிற ஒரு விஷயத்தை வந்து கன்வே பண்ண வர்றாங்க. ஓகே, அந்த லிரிக் வீடியோவில் இவர் இது வரைக்கும் பண்ண அந்த வில்லனிசமாக நடித்த எல்லா கதாபாத்திரங்களும் வர மாதிரி ஒரு ஃப்ரேம் இருக்கும் சார். எல்லாருமே எப்படி கற்பனை பண்ணுறாங்கன்னா அத்தனை வில்லன்களும் ஒரே படத்தில் இணைய போகிறாங்க. லைக் ஒரு அவெஞ்சர்ஸ் மாதிரி அஜித் அவர்களே பண்ண வில்லனிசம் எல்லாமே ஒரே இதில் வரப்போகுது. அதுதான் இந்த படமாக இருக்க போகுது அப்படின்றாங்க. ஏன்னா அந்த பில்லா கெட்டப்பாக இருக்கட்டும், அசல் கெட்டப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி என்ன காதல் மன்னன் கெட்டப்பாக இருக்கட்டும், அமர்கலம் கெட்டப்பாக இருக்கட்டும், லைக் நம்ம ஹாலிவுட் படங்களை பார்த்துருப்போம் சார். ஒரு டைம் ட்ராவல் பண்ணி எல்லாத்துட்டையும் போய் ஹெல்ப் கேட்போம்ல, அந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய கேங்ஸ்டர் அஜித் வந்து எல்லாத்துட்டையும் போய் ஹெல்ப் கேட்குற மாதிரியும் அவங்க எல்லாம் ஒரே ஃப்ரேமில் வர மாதிரியும் சார் அவ்வளோ கற்பனை பண்ணுறாங்க ஃபேன்ஸ். பாசிபிளா? கண்டிப்பாக இருக்குது சார். அந்த அளவுக்கு தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த விண்டேஜ் அஜித் என்னென்ன பேண்டஃப்லாரில் வில்லன், ஸோ வாலியில் நீங்கள் தீனாவெலாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாஸ். இது தலைங்கிற அந்த அவர் அந்த இமேஜே வந்து இது தீனாவில் தான் வந்துச்சு உங்களுக்கு அதை. ஓகே, ஸோ அவருடைய அந்த பல விதமான கேரக்டரை ஒரே படத்தில் நீங்கள் வேறு எதுவும் ஸ்டைலில் நீங்கள் பார்க்கலாம். ஓகே ஓகே. அஜித் வந்து அந்த யங்ஸ்டரா வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கார். இப்போ உள்ள அஜித்தும் அந்த அஜித்துமான்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு டோட்டல் டிஃப்ரெண்ட் வேரியேஷன் இருக்காது. அவ்வளோ ஒரு மாஸ். இந்த படம் டோட்டலாக பக்கா ஒரு என்டர்டெயின்மெண்ட், கமர்ஷியல், ஃபேன்ஸுக்கு சரி பப்ளிக்கும் சரி ரொம்ப லைக் பண்ணுவாங்க இந்த படம். அஜித் ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் படம். படத்தோட டீசரோட மேக்கிங்கும் ஷாலினி அவர்கள் பார்த்ததாகவும் என்ன சார் அங்கேருந்து ரிப்ளை வந்துச்சு இந்த இதுக்கு? அவங்க தான் அதுலேருந்து இந்த வெளியிலே வரலாமே ஷாலினி மேடம். இது ஓகே, இந்த படம் வந்து டோட்டலாக அவங்களே பிரமிச்சு போகிறாங்களாம். ஏன்னா அஜித் வந்து சாதாரணமாக வீட்டில் இருக்கிறது, கேஷுவலாக பேசுகிறது, வைக்கிறது நார்மல் பேசுகிறேன். இங்கே ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த டோன் பார்க்கும்போது ஷாலினி மேமே ஷாக் ஆகிறாங்களாம். அப்படி ஓகே, பிரம்மாண்டமாக இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அவங்க வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அஜித்துக்கு. அஜித் ரொம்ப ஹாப்பி. இப்போ உனக்கு பிடிச்சா எல்லா லேடிஸுக்கும் பிடிக்குமா? அவரே டார்லிங் தான் கூடுவார் ஷாலினி எப்போ பார்த்தாங்க. சரி, ஃபோன் எடுத்து நம்ம ஹலோன்னு சொல்லுவோம் எல்லாருக்கும். ஆமாம், அவர் ஹலோ டார்லிங் எப்படி இருக்கமா அப்படின்னு தான் கேட்பார். ஸோ அந்த பெண்களை மதிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இது. உனக்கு பிடிச்சா ஸோ பொதுமக்கள் அதாவது எல்லா லேடிஸுமே பிடிக்கும் அப்படிங்கிறத அவருடைய ஒப்பீனியனாகவும் ஷாலினி சொல்லியிருக்காங்க. ஓகே, கண்டிப்பாக இந்த படம் எல்லாத்தையும் ரீச் ஆகும், நீங்கள் ஹாப்பியாக நீங்கள் வாங்க அப்படிங்கிற ஷாலினி மேம் வந்து ஒரு ரிசல்ட்டும் கொடுத்துருக்காங்க. சரி, அந்த ஒரு சந்தோஷத்தோடு தான் அவர் ட்ராவல் பண்ணுறாங்க. கண்டிப்பாக ஏப்ரல் வராருங்க மேட்டர். அவங்களும் அந்த ஃபேமிலியோட போய் தேட்டரில் பார்க்குறத வழக்கமாக வச்சுருக்காங்க ஷாலினி அவர்கள். அவங்களும் இந்த படத்துக்கு ஈகராக வெயிட் பண்ணுறாங்களோ சார்? கண்டிப்பாக வெயிட் பண்ணுறாங்க. எப்படி ரஜினி சார் படத்தில் லதா மேம் ரோஹினி தேட்டரில் பார்ப்பாங்களோ ஃபேமிலியோட போய், அதே மெத்தடில் ஷாலினி அவங்க சிஸ்டர் ரிச்சர்ட் எல்லா பேருமே ஒரு கேங்காக வந்து தியேட்டரில் பார்க்குறதுக்கான ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க. அஜித் சார் வந்து சொல்ல முடியாது, திடீர்னு அவர் வந்து ரஜினி சார் மாதிரி மாறு கெட்டப்பில் நிறைய சுற்றுறவர். திடீர்னு ஒரு கெட்டப்பை மாற்றி அந்த ஃபேன்ஸாக ஒரு 100 பேர்த்தில் ஒரு ஆளாக வந்து உட்காந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. கண்டிப்பாக அது ஒரு 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 கச்சேரி ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் நான். மேபி அதை வந்து ஃபேமிலியோட பார்க்குறதுக்கு ஒரு பிளானிங்கு. இதை வந்து ஃபுல் பிக்சரும் அவங்க பார்த்துட்டாங்களாம். குட் பேட் அக்லியோட ஃபுல் பிக்சரும் ஷாலினி பார்த்தாச்சு, பிரமிச்சு போயிருக்காங்க அவங்க. இந்த படம் உண்மையிலேயே உங்களுடைய கரியரில் வந்து பெஸ்ட்டு ஃபிலிம் இருக்காங்க அஜித் சார். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் ஒய்ஃபாக எடுத்துக்க வேண்டாம், நான் ஒரு ஃபேன்
அப்படியே இருந்து நான் படத்தை பார்த்துருக்கேன். இது ஷாலினியும் அஜித் சொன்ன விஷயம். சரி. ஸோ நான் ஒரு ஃபேனாக இருந்து பார்த்தேன் எப்படி இருக்கும் அப்படின்னு. எங்கேயுமே லேகில் எங்கேயுமே குறைசல்ல, பக்கம் என்ன படம் ஆரம்பிக்கிறது இன்டர்வலில் படம் முடிஞ்சிருது. என்ன சொல்ல வந்து என்ன பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. ஸோ அப்படின்னு ரிப்பீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கன்வே பண்ணியிருக்கேன். இதே தான் மக்கள் ஆடியன்ஸ்டையும் வர டாபிக். கண்டிப்பாக இந்த படம் உட்காந்து படம் முடிஞ்சிடும். ஓகே. அந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் படத்தை கொடுக்குற சாதாரண விஷயம் கிடையாது சார். என்னமோ சொல்ல வந்தால் என்ன சொல்லணும்னு தெரியலன்ட்டு திரும்பி ரிப்பீட் ஆடியன்ஸ் சொல்ல போவான். ஸோ அந்தளவுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. அவங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு பார்த்துருக்கேன் ஷாலினி மேம். சிறப்பு. இவ்வளோ இதுவே பெரிய விஷயமா இருக்க போகுது சார். ஆனால் இந்த படத்தில் அந்த ஓஜி சம்பவத்தில் ஆதிக்கு வந்து ஒரு 2 இடத்துல பாடியிருப்பார். அதை வந்து சிலர் ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது தேவையா அப்படின்னு சொல்கிறாங்க. சார் அவர் சொல்லிட்டார், நான் ஃபேன் பாய் இறங்கி நான் சம்பவம் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. இது இவ்வளோ பெரிய விமர்சனம் தேவையா அந்த மனுஷன் மேலே? இல்லை, அது ஒரு ஆசை தானே சார். எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கணும், ஒரு சிங்கிங் வரணும் அந்த மாதிரி அப்படின்றத. அந்த லிரிக்கில் வந்து இந்த ஒரு பார்ட்டில் வர்றாரு. அதை நீங்கள் ஜிவியும் சொல்லியிருப்பார். ரொம்ப ரத்தவர போகிறான்ற ஒரு மேட்ச்மெண்ட் பேசியிருப்பார். வந்தால் வரட்டும். ஆக்சுவலாக வந்து நம்ம தூரத்துலேருந்து பார்த்த ஒரு ஹீரோ டக்குன்னு அஸ்டண்டாக உள்ளே போய் கிட்டக்க பேசுகிறாரு. அதே வந்து ஒரு ட்ரீமான ஒரு ஹீரோவை பக்கத்தில் உட்கார வச்சு ஒரு சீட்டில் உட்காந்து டைரக்ட் பண்ணான்னா சாதாரண விஷயம் இல்லை. அது அந்த கனவு நிஜமாகுமா அப்படிங்கிற டவுட் கூட இருக்கும் அவருக்கு. பட் ஆயிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து இதில் என்னம்னா அடுத்த கட்டத்துக்கும் போகணுன்னு ஆசைப்பட்றாரு. அடுத்த படத்துக்கும் ஆதிக்கு ஹீரோ பண்ணுற மாதிரி தகவல் எனக்கு வந்திருக்கு. எனக்கு அவருக்கு ஏற்ற கதையை ரெடி பண்ணியிருக்காராம். அஜித் ஒரு வேலை ஆதிக்கு கொடுக்குற மாதிரி கன்ஃபார்ம் இருக்குது. ஸோ இதில் தனுஷ் உள்ள என்ட்ரி ஆகிட்டார். இப்போ ஆதிக்கு வந்து திரும்பி அஜித்துக்கு கதையை ரெடி பண்ணணும். ஒரு நாட்டு இருந்தால் கூட ரெடி பண்ணதுக்கு 6 மாதம். எஸ், அது சொல்ல முடியாது. அதோட கண்டினியூ வரதாலும் இருக்கலாம் மேபி. பட் அதுக்கு ரெடி பண்ணுறது ஒரு 6 மாதம் கண்டிப்பாக ஆகிடும். இந்த கேப்பில் தனுஷ் சார் ஒன்லைன் சொல்லி ஓகே பண்ணிட்டார். அந்த கதை நல்லா இருக்குன்றார் அஜித். பவுண்டரி ரெடி பண்ணுங்கட்டார். இப்போ ஏப்ரல் வரும்போது தனுஷ் வந்து ஃபுல் ஸ்கிரிப்டை சொல்கிற ஒரு பிளானிங் போயிட்டுருக்கு. சிறப்பு. ஒருவேளை மேபி அது அஜித் சார் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டாங்கன்னா நீங்கள் தனுஷோட கேரியரில் வந்து எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுறாரு. அவர் இட்லி கடையே படம் தள்ளுறாரு. ஜூலை தான். இப்போ வந்து இன்னொரு 5 நாள் ஷூட் இருக்குது. பிளான் பண்ணுறாங்க. ஆகஸ்ட் வந்து சூப்பர் ஸ்டார் படம் ரிலீஸ், ரஜினி சார் படம் ரிலீஸ் கூலி. ஓகே. அங்கேயும் போனால் இங்கேயும் வரணும், மிடில் பண்ணலான்னு சொல்லி கமல் படம் ஜூன் வருது சம்திங். இப்போ இது ஜூலை பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காரு. அந்த கேப்பில் தனுஷ் வந்து அஜித்தை வச்சு அந்த பிளான் பண்ணுறதுக்கு பக்காவாக ஒரு ஐடியா பண்ணிட்டாரு. பவுண்டட் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறதா ஒரு தகவல் வருது. ஒருவேளை தனுஷ் சார் வந்து சொல்லிட்டாங்க நல்லா இருக்குது அப்படின்னா அந்த தனுஷ்க்கு அந்த வாய்ப்பு போயிடும். ஓகே. போச்சு அப்படின்னா அங்கே ஒன் அண்ட் ஒன்லி தனுஷ் டைரக்டர், அவ்வளோதான். ஸோ அந்த அஜித்தை எந்தளவுக்கு ராயனில் வந்து அவர் அழகாக ஒரு மேக்கிங் பண்ணி பண்ணாரோ அந்தளவுக்கு அஜித்தை கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் மாஸ்டர் பிளானில் அஜித்ன்ற அந்த ஒரு அந்த குதிரைக்கு லாடம் கட்டுறது மாதிரி அஜித் பாயிண்ட் ஆஃப் வியூலே இதை தனுஷ் ஸ்டால் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஏப்ரல் வந்ததுக்கு அப்புறம் தான் முடிவாகும் ஆதிக்கா தனுஷா அப்படின்னு. பட் இந்த சிங்கிங் பண்ணது என்னென்னா அவருடைய ஆசை. அவருடைய படத்தில் நம்மளும் பாடணும் அப்படின்ற ஒரு இதில் அதில் கொஞ்சம் பிட்டில் வர்றாரு, கடைசியில் கத்துறாரு, ஏகேன்னு ஒரு சவுண்டு கொடுக்குறாரு. அவருடைய ஆசையை நிவர்த்தி பண்ணியிருக்காரு. இது வந்து பிடிக்காத சில பேர் ட்ரோல் பண்ண தான் செய்வாங்க. அதெல்லாம் டேக் இட் ஈஸியாக எடுத்துட வேண்டியது தானே. பொறுத்து தான் சார் நிறைய விஷயங்கள் குட் பை டாக்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். சார் இந்த பக்கம் கூலி முடிஞ்சிருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. லோகேஷ் அவ்வளோ மெனக்கெட்டு இருக்காரு அப்படின்ட்டு நம்மளால பார்க்க முடியுது. எவ்வளோ ரஜினி அவர்களை நேசிச்சிருக்காருன்றது நம்மளால பார்க்க முடியுது. அப்படியே ஒரு ஃப்ரேமில் நிற்கிறாரு. அந்த பக்கம் போய் ஒரு ரவுண்ட் அடிக்கிறதா இருக்கட்டும். செதுக்கியிருக்காரா சார் ரஜினி அவர்களை? கண்டிப்பாக. அதாவது இன்ச்சு பை இன்ச்சு ரஜினிகிட்டேருந்து என்னென்ன வாங்க முடியுமோ அத்தனையும் வாங்கியிருக்காரு. நீங்கள் எப்படி குட் பை டாக்ல அஜித் இந்த அளவுக்கு படம் நல்லா இருக்குன்னு நம்ம ஃபேமிலிஸ் பேசிகிட்டு இருக்கோமோ அதை விட ஒரு ஸ்டெப் அதிகமாக கூலி கலக்கும். அதாவது ரஜினிகிட்ட வந்து ஒரு புதையல் மாதிரி அவர், நீங்கள் எதை வேணாலும் தோண்டி எடுத்துக்கலாம். லோகேஷ் கூட நான் என்கிட்ட ஒரு இதில் சொன்னது தான், லோகேஷ் கூட வந்து ரஜினி சார்ட்ட இன்னும் நிறைய நான் வாங்காமல் விட்டுட்டேனே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே. இப்போ வாங்கினதே நிறைவு, ஆனால் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இன்னும் வாங்க விட்டுட்டனோ, இன்னும் வேறு லெவலுக்கு. எப்பயுமே ஒரு மேட்டர் நம்ம பேசணும்னாலோ பண்ணோம்னாலும் இதோட கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்னு தான் ஒரு ஃபீல் வரும் எல்லாருக்குமே. இப்போ அந்த ஃபீல் வந்து இந்த லோகேஷ்க்கு வந்திருக்கு. அதாவது அதில் அமெரிக்கானுடைய கேரக்டர் பியூட்டிஃபுல் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. சத்யராஜ், உபேந்திரா, நாகார்ஜுனா எல்லாமே, சாபினு சார் எல்லாமே பியூட்டிஃபுல் கேரக்டர். சுருதிக்கு அருமையான ஒரு மேட்ரு ஒன்று, நான் சென்டிமெண்ட் வருது, இது எல்லாமே இருக்குது. ஸோ ரஜினி சார்கிட்ட இன்னும் அதிகமாக வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஃபீல். ஆனால் படம் வந்து பிரமாதமாக வந்திருக்கான். அந்த படத்தினுடைய ரஷ்ஷு பார்த்துட்டாங்க, ரஜினி சார் பார்த்துட்டாங்க. ஓகே, இதுக்கு மேலே என்னையா படம் கொடுக்கணும், மிரட்டி இருக்க லோகேஷ் அப்படின்னு லோகேஷ் வந்து ரொப்பேஷ் பண்ணிருக்காங்க. ஸோ லோகேஷுடைய ஒரு 4-5 படம் தான் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு பெஸ்ட்டு பிக்சர் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். டோட்டலாக நீங்கள் 1000 crores கிராஸ் பண்ணிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இதில் நிறைய இருக்குது
அப்படிங்கிறத லோகேஷ் வந்து அந்த யூனிட் சம்மந்தமாக பேசியிருக்காரு. ஓகே. அதாவது அந்த பிரேக்கில் என் பேர் வரணும் அப்படின்னு. சிறப்பு. அதுக்கு எந்த அளவுக்கு கூலியை பண்ணணுமோ பண்ணியிருக்காரு. ரஷ்ஷும் பார்த்துட்டாங்க, பிரமாதமாக இருக்குன்னு தகவல் இருந்துச்சு. ரஜினி சார் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க சுருக்கமாக. ஓகே. வீரதீர சூரன் விக்ரமோட ரசிகர்களுக்கு ரொம்ப நாளாக தீனி இல்லாமல் இருந்துகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு பசிக்கு உண்டான தீனியாக இந்த படம் இருக்க வாய்ப்புகள் இருக்காது. கண்டிப்பாக இருக்குது சார். விக்ரம் வந்து சாதாரண ஆர்டிஸ்ட் இல்லை சார், பெஸ்ட் ஆக்டர். நீங்கள் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் கமலையே தூக்கி சாப்பிட்டு போகிற அளவுக்கு ஒரு ஆர்டிஸ்டாக அருமையான ஆர்டிஸ்ட், அதெல்லாம் குறையே கிடையாது. சில கால சூழ்நிலைகள் கொஞ்சம் மாறும் போது அப்படி அப்படியே ஒரு சின்ன சர்க்கிள் அப் டவுன் வரதான் செய்யணும். போது இந்த படம் விக்ரமுக்கு ஒரு பெரிய பிரேக் வரும். அவருடைய ஃபேன்ஸுகளுக்கும் அமைதியாக இருக்கான்னு நினைக்க வேண்டாம். ஃபேன்ஸுகளுக்கு மிகப்பெரிய செலிப்ரேட்டு கம்மி 27th இருக்குது. ஓகே. ஸோ வீரதீர சூரன் அதில் வந்து அழகான ஒரு ரகடு ஒரு ரவுடி ஒரு டானை நீங்கள் அதில் பார்க்கலாம். நீங்கள் வந்து அன்னியனில் எப்படி ஒரு அம்பி அன்னியனை பார்த்தீங்க, வீரதீரன் சூரனில் 2ல் நீங்கள் அன்னியனை பார்க்கலாம். இதே இது ஒன்று வரும், அதில் அம்பியை நீங்கள் பார்க்கலாம். பார்ட் 1ல் அம்பி மாதிரி. ஓகே. அழகான ஒரு மளிகை கடை வச்சுட்டு வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாக ட்ராவல் பண்ணுற ஒரு கேரக்டர். அவன் வந்து மாற்றுறது யார், அவன் எதற்காக மாறுறான், ஏன் ஒரு டானாக மாறுறான் அப்படிங்கிற ஒரு கெட்டப்ப தான் இந்த 2ல் உங்களுக்கு சொல்ல வர்றாங்க. இதில் அன்னியனா மிரட்டியிருக்காரு. அன்னியனா நீங்கள் அந்த அன்னியன் வந்து மைண்டில் செட் பண்ணிட வேண்டாம், நான் எக்ஸாம்பிளுக்கு தான் பேசுகிறேன். இதில் மிரட்டியிருக்காரு. விக்ரம் வந்து சாதாரண ஆர்டிஸ்ட் கிடையாது, எதை கொடுத்தாலும் அசால்ட்டாக தூக்கி சாப்பிட்டு. ஸோ தங்கலாம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கெட்டப்பில் யாரும் போட முடியுமா? முடியாது. பிரமாதம் பண்ணியிருக்காரு. ஸோ ஐ படத்துலாம் அந்த மேக்கப் போட முடியுமா? போட முடியாது. இதில் வந்து விக்ரம் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இது அவருக்கு வந்து அவருடைய ஹிஸ்ட்ரியில் இந்த படம் பேச முடிக்கிற ஒரு படம். ஃபேன்ஸுகளுக்கு கண்டிப்பாக விக்ரம் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வர்றாரு அப்படின்னா கூட இது ஃபுல் என்டர்டைன்மெண்ட் ஒரு படமாக விக்ரம் கொடுக்க ரெடியாக இருக்கேன். இதில் எஸ்.ஜே. சூர்யாவும் கலக்கியிருக்கார் பெரிய வந்து பேக்போன் படத்துக்கு. ஸோ விக்ரம் வந்து எதனால் மாறினா ஏன் அப்படிங்கிறதுக்கு எஸ்.ஜே. சூர்யா ஒரு காரணமாக என்னங்கிறத ஒரு சின்ன சின்ன கட் ஷாட்டில் கொண்டு போகிறாங்க. இல்லை துஷாரா விஜய்னு பார்ட்டி மிரட்டியிருக்கான். ஓகே. ஸோ அந்தளவுக்கு இந்த வேட்டையிலையும் இதுலேயும் ராயன்லையும் கலக்கினாங்களோ இந்த படத்துலையும் மிரட்டியிருக்காங்க துஷாரா விஜய். அவங்களுக்கு ஒரு பெரிய பிரேக். டோட்டலாக கலர்ஃபுல்லாக எல்லா ஆர்டிஸ்ட்டும் வச்சு நல்ல ஸ்டைலாக ஒரு மேக்கிங்காக என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு மாஸ் படமாக வீரதீர சூரன் 2 வர்றதுக்கு ஸோ நல்லா இருக்குன்னு ஒரு தகவல் வந்துருக்கு. ஃபேன்ஸுகளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. கண்டிப்பாக. ஓகே. துஷாராவாக இருக்கட்டும், விக்ரமாக இருக்கட்டும், எஸ்.ஜே. சூர்யா கூட சூரஜ், இந்த மாதிரி ஒரு எல்லாமே ஒரு நடிப்பு அரக்கன்கள் சேர்ந்து உருவாகியுள்ள படமாக தான் சார் வீரதீர சூரன் இருக்க போது. கூடவே அருண்குமார் வேற சித்தா இயக்குனர். அது ஒன்று ஒரு சென்டிமெண்ட் அந்த படம் அப்படி ஃபீல் பண்ண வச்சிருப்பாரு உங்களுக்கு. ஸோ எல்லாருமே இணையறாங்க. அந்த போட்டி போட்ட ஒரு ஒரு விஷயம் இது கண்டிப்பாக இதில் இருக்குமா சார்? கண்டிப்பாக இருக்குது. அந்த சூரஜ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் நீங்கள் டாப்பில் இருக்காரு. ஓகே. காமெடின்னு வந்து மம்முட்டி மாதிரியே இருப்பார் அவர். உங்களுக்கு மம்முட்டியுடைய இமிட்டேட் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி கலரை மாற்றினார். கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி ஹீரோ மாதிரி இன்றைக்கி நம்பர் 1 மலையாளத்தில் இருக்க பிருத்திவிராஜ் காம்பினேஷனில் மிரட்டி இருப்பார் படம். ஓகே. அவர் இதில் வந்து ஒரு டோட்டல் டிஃப்ரெண்ட் ஒரு கலர். அவர் பார்க்கும்போது கூட விக்ரம் கூட நடிச்சதுலாம் ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். எனக்கு எவ்வளோ ஒரு ஆக்டர் அவர். எனக்கு வந்து மேக்கப் போடுவார், மேக்கப் பண்ண வரலன்னா நான் போடுறேன் வான்னு சொல்லிட்டு விக்ரம் மேக்கப் போட்டு ரெடி பண்ணி வா ஷார்ட்டு போகலாம். ஸோ அவ்வளோ ரொம்ப இன்னசென்ட்டாக ஒரு சின்ன பையன் மாதிரி ஓடி அடிச்சுட்டு கேரக்டராக மாறிட்டாருன்னா கிட்டக்க நெருங்க முடியல. அப்படியே கலர் மாறுறாரு. என்னையா 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்கு மேக்கப் போட்ட கேஷுவலாக இருந்த ஷார்ட் ஒன்று வேறு மாதிரி போகிறேன்னு சுராஜ் பட்டு. ஸோ அவர் இதில் பியூட்டிஃபுல் கேரக்டர் உங்களுக்கு. அந்த வரவு வந்து நிச்சயமாக சுராஜ் இங்கே ஒரு பேர் அவர் கண்டிப்பாக கிடைக்கும். சிறப்பு. 27க்கு மேலே நிறைய விஷயங்கள் பேசுவோம் சார். ரொம்ப நன்றி சார். வழக்கம் போல் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக கொடுத்ததுக்கு. இன்னும் நிச்சயம் சந்திப்பு விழுந்து எடுப்பில் வழங்க முடியல. நன்றி, வணக்கம்.